தலைவனே எம் தலைவனே தலைவனே உங்களுக்கு தெரியும், வர சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல். மீண்டும் நான் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு ஒரு சட்டமன்ற தொகுதியாக போய் அங்கே மக்களை சந்தித்து நம்முடைய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் சந்தித்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதியா? இந்த விராலிமலை தொகுதி மிக மிக முக்கியமான தொகுதி. அதனால்தான் இந்த முறை எந்த விதத்திலையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, வெற்றி வாய்ப்பை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல வேட்பாளரை நம்முடைய செல்லப்பாண்டியன் அவர்களை தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. மாவட்ட கழக செயலாளரை இங்கே நிப்பாட்டி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருந்தாலும் இந்த விராலிமலை தொகுதியோட வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, நானும் ஒரு வேட்பாளர். தெரியுமா எந்த தொகுதியில் நிற்கிறேன் தெரியுமா? சேப்பாக்க திருவல்லிக்கணி தொகுதியில் 2வது முறையா நிக்கிற வேட்பாளராக நிக்கிற தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா என் தொகுதிக்கு நான் ஒரே ஒரு நாள் தான் வாக்கு கேட்டு போயிருக்கேன். என் வெற்றியை விட அண்ணன் செல்லப்பாண்டியனுடைய வெற்றி, இந்த விராலிமலை தொகுதியோட வெற்றி முக்கியமான வெற்றிங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் தேடி நான் வந்திருக்கிறேன். அண்ணனை எழுத்து நிற்கிறாரு, உங்களுக்கு தெரியும். குட்கா புகழ் திரு விஜயபாஸ்கர் நிற்கிறாரு. இங்கே ஒரு தேர்தல் அறிவிச்ச நாள்லேருந்து ஒரு நாடக கம்பெனி மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்பாதீங்க. தேர்தல் முடிஞ்சோடனே காணாம போயிடுவார். உங்களை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டார். உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க குவாரி பிஸ்னஸ் அதை பார்க்க போயிடுவார். குட்கா விற்பனைக்கு துணை போய் இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த கூட்டணி அவங்க அதிமுக கூட்டணி அமைச்சது இடி இவங்களாம் வச்சு மிரட்டி தான் திரு விஜயபாஸ்கர் போன்ற அடிமை கூட்டத்தை மிரட்டி தான் இன்னைக்கு பாஜக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. அதனாலதான் மீண்டும் கேட்கிறேன், அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு இந்த முறை மிஸ் பண்ணாம ஜெயிச்சு காட்டி புதுக்கோட்டை மாவட்டம் 100% 100% வெற்றிங்கிறத இந்த முறை நம்ம நிரூபிச்சு காட்டணும். பண்ணுவோமா? செஞ்சு காட்டுவோமா? நான் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்தாலும் வரலான்னு நினைச்சேன். உங்ககிட்ட வந்து நான் கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சிருங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைங்கன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஆனா உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க, வெற்றியை இறுதி பண்ணிட்டீங்க. செஞ்சிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? எந்த சின்னம்? கையை காட்டு சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு அவர் அனுப்பணும். நிச்சயம் செய்வீங்களா? இது